வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, இன்றைக்கி குக்கிங் வீடியோ ஒன்றும் கிடையாதுங்க. இந்த போத்தீஸில் குரோம்பேட் போத்தீஸில் நான் வாங்கின 2 பொருளோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதாவது இப்போ தான் நான் குக்கரு சில கிச்சன் பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கிங்க. செம்ம ஆஃபருங்க. அதாவது நம்ம வாங்குகிற விலையும் அங்கே ரியலாக வாங்குகிற விலைக்கும் ஆஃபர் விலைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு குக்வேர் செட்டு காட்டிடுறேன். குக்வேர் நான் அல்ட்ராவில் வாங்கியிருந்தேங்க. இது நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ரெண்டாவது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட குக்வேர். அதாவது ஒரு 3.5 லிட்டரில் வாங்கியிருக்கேங்க. இது கரெக்டாக ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். 3 பேருக்கு வச்சா 4 பேருக்கு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தாராளமாக இருக்கும். நல்ல ஒரு ஃபினிஷிங் அழகாக இருந்துச்சு இந்த குக்வேர். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெண்டாவது கிரானைட் மாடல் தவா ஒன்று வாங்கியிருந்தேங்க. 5 லேயர் கோட்டிங் உடையது. 2 வருஷம் வாரண்டி. பட்டர்ஃப்ளையில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸும் விலையும் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம குக்வேரை பார்த்துடலாம். அல்ட்ராவில் நான் வாங்கியிருக்கேன் 3.5 லிட்ரு. இது 2 லிட்டர்லையும் இருக்குது, 4.5 லிட்ரு, 5.5 லிட்ரு எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாமே ஆஃபரில் இருக்குதுங்க. இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க. இது அதோட வாரண்டி கார்டுங்க. இது 3 லேயர் கோட்டிங் கொடுத்துருக்கு. இது டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதிலே ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு. ட்ரைப்ளே குக்வேர் செட்டு. அதனால் நமக்கு காந்தல் பிடிக்கிறது, இந்த அடி பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் நிறைய இந்த குக்கரில் இருக்காது. நம்ம எப்போவுமே பிரியாணி செஞ்சுட்டா அந்த 1 இன்ச்சுக்கு அடியில் நல்லா காந்தி போயிடும். அது இதில் இல்லாத அளவுக்கு தான் நான் பார்த்து வாங்கினேன். இந்த மாடல் எப்படிங்கிறதையும் காட்டுறேன். உள்ளாரையே இந்த குக்கரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம பயன்படுத்தணும், ரொம்ப நாள் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருக்கு. நம்ம இந்த புக்கை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஏதாவது பூணுச்சுன்னா கூட ஃப்ரீயாக மாற்றிக்கலாம். 10 இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிறதுனால கடையிலே கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு பிராண்டுக்கெல்லாம் அந்த ஷோரூம்க்கெல்லாம் போக தேவையில்லை, இங்கேயே எங்கள்கிட்டே மாற்றிக்கலாம் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. இதோட பொடி இதெல்லாம் நல்லா சேஃபாக வச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பாட்டமெல்லாம் பார்த்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கர் செட்டு வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்ட்ராவில் வாங்குங்க. அதுவும் இந்த மாடல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்படின்னா இதை தவாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கர் மூடி ரொம்ப அழகாக இருக்குங்க. கைப்பிடியெல்லாம் நல்ல ஹெவி வெயிட்டு. ரெண்டாவது நல்ல பெருசாக இருந்துச்சு. இதோட அடிப்பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ISI முத்திரை பதிச்ச ஒரு பிராண்டுங்க இது. ரெண்டாவது இதோட அடி பாட்டத்தை பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க. அது ஃபுல்லாக வெயிட்டு. நல்ல ஒரு கையால் தூக்கவே முடியலை. ஒரு கையால் தூக்கவே முடியாது. 3.5 லிட்டர் குக்கர்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் இந்த குக்கர் எடுக்கணுன்னா 2 கையால் தான் யூஸ் பண்ணணும். அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு 1/2 ஜான் இருக்கும். ஆனால் அகலம் மட்டும் நல்லா ஒரு 1.5 ஜான் இருக்கும். நல்லா பெருசு. உள்ளார அந்த அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம ஏதாவது இது போட்டு விளக்குனா கூட ஸ்க்ராட்ச் ஆனால் கூட தெரியாது. அந்தளவுக்கு நல்ல ஷைனிங் கோட்டிங். ட்ரைப்ளே குக்கரில் இது தாங்க ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அந்த வளவளப்பு தன்மையும் அதில் அதை பார்க்கும்போதே நமக்கு சமைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணமும் வர்றது இந்த ட்ரைப்ளேயில் தான். அதுலேயும் குக்கர் நம்ம வாங்கிட்டோன்னா நல்ல பிரியாணியெல்லாம் தாராளமாக சூப்பராக செய்யலாம். இதோட மூடியில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி உள்ளறையே நம்ம கொஞ்சம் 1/2 கப்பு வச்சா கூட உள்ளறையே விழுகிற அளவுக்கு அந்த குமிழ் மாடலில் செஞ்சுருந்தாங்க. ரெண்டாவது அந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா ஹேண்டில் உள்ளார ஒரு ஸ்க்ரூ, வெளியில் 2 ஸ்க்ரூ போட்டிருந்தாங்கங்க. அது நான் சரியாக காட்ட முடியல. 2 ஸ்க்ரூ போட்டு நல்லா முறுக்கியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த விசில் வைக்கிற இடத்துல நல்ல பள்ளமாக இருக்குங்க. ஒரு 1/2 கப்பு 1/4 கப்பு தண்ணி கூட போயிட்டால் கூட அதுலேயே அது விழுந்துக்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது அந்த சைடில் அந்த குமிழ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அது நான் பழைய குக்கரில் அப்படி குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அது என்ன ஆகும், அடிக்கடி கயண்டு போய் எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துச்சு. அதெல்லாம் இல்லாத அளவுக்கு தான் நான் அந்த குக்கர் வாங்கணும்னு முடிவு பண்ணி தான் இது வாங்கினேன். அதாவது மூடி தாங்க எனக்கு இந்த குக்கரோட மூடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நல்ல ஹெவி வெயிட்டு. என்னால் கேமரா ஒரு பக்கம் காட்டிட்டு இதை காட்டவே முடியலை. அந்தளவுக்கு கையில் தூக்கவே முடியலை. நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இது புடி அந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது உள்ளார என்னன்னா இது 10 இயர்ஸ் வாரண்டி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சாதம் வச்சுட்டு உள்ளார எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும்னு அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மேலே உள்ள அந்த மூடி அந்த விசில் பார்த்திங்கனாலும் வேறு மாதிரி இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே இந்த விசில்லாம் கிடைக்குமா நான் கேட்டேன். விசில்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கண்டிப்பாக போகாது மேடம். ஆனால் நல்லா இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.
நல்ல அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பேன் மாடலில் வாங்கினீங்கன்னா சாதம் வந்து ஒரே லெவலில், இப்போ நம்ம வந்து உயரமாக இருக்கிறது என்ன ஆகுதுன்னா அடி சாதம் நல்லா குழஞ்சி போய்டும், மேலே சாதம் விரையாக இருக்கும். பல குக்கரில் சொதப்போம். ஆனால் இந்த மாதிரி மாடலில் வாங்கினீங்கன்னா எல்லாமே ஒரே சீராக வெந்திருக்கும். அடுத்தது நம்ம வந்து தவா பார்த்துடலாம் பாருங்கள். பட்டர்ஃப்ளையில் வாங்கியிருந்தேங்க. 5 லேயர் கோட்டிங் கிரானைட் மாடலு. என்கிட்ட அதிகமாக வந்து நான்ஸ்டிக் இது நான் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் ஒரு அவசரத்துக்கு பொரியல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வந்து ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சில சமயம் வந்து இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் ஒட்டாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். 5 லேயர் கோட்டிங்கு, 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க. இதுவும் ஃப்ரை பேனு நல்லா வந்து ஏதாவது நம்ம பொரியல் வறுவல் இதெல்லாம் ஒரு காலையில் ஒரு மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கோ இதுக்கோ நம்ம பண்ணுறப்போ வந்து பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா இந்த பேன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல். நல்லா 1.5 ஜான் இருந்துச்சு, நல்லா அகலமாகவே இருந்துச்சு, நல்லா ஹேண்டில்லாம் நல்லா டைட்டாக நல்லா ஹெவியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்து இண்டக்ஷன் பேஸ் தான், நம்ம வந்து இண்டக்ஷன் அடுப்புலையும் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸும் இதோட விலையும் என்னங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது வாங்குகிற ப்ரைஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ கம்மியாக நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதோட ஹேண்டிலில் வந்து நல்ல சூடு பரவாத அளவுக்கு, சில பேன்லாம் நம்ம தொட்டோம்னா அந்த ஹேண்டில் வந்து சூடாகும், இது வந்து அந்தளவுக்கு சூடாது. உள்ளார கிரானைட் மாடல் அந்த பிளாக் கலரில் நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ரெட் கலர்லாம் வாங்கியிருக்கு. இது வந்து சில்வர் அந்த ஸ்பூன் போட்டால் கூட வந்து வீணாக போகாதுன்னு சொன்னாங்க. 1480 ரூபாங்க இதோட ரியல் ப்ரைஸு. இதோட ரியல் ப்ரைஸு 1480 ரூபா. இதோட ரியல் ப்ரைஸு, இந்த குக்வேர் செட்டோட ரியல் ப்ரைஸ் வந்து 3230 ரூபா. ஆனால் நான் இதுலேருந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து நான் குக்கர் செட்டு, இது ஸ்டெயின்லெஸ் ஃபினிஷிங், பேக் லைட்டு, ஹேண்டிலு, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த குக்கரு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். இந்த குக்கரை வந்து 2260 ரூபாய்க்கு தாங்க நான் வாங்கினேன். 3230 ரூபா சுச்சத்துக்கிட்ட இந்த 3 லிட்டர் குக்கர் வந்து 2260 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அந்த தவா வந்து நான்ஸ்டிக் தவா, பட்டர்ஃப்ளை நான்ஸ்டிக் தவா வந்து 835 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். 1400 சொச்சம் இருக்கிற தவா வந்து நான் 835 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ரெண்டுமே சேர்த்து 3000 சொச்சம் தான் வந்துச்சு எனக்கு டேக்ஸோட. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த கிச்சன் செட்டை நீங்கள் இதே மாதிரி நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க போத்தீஸில். இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். 2260 ரூபாய்க்கு 3 லிட்டர் குக்கர், அதுவும் ட்ரைப்ளே குக்கர் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு குக்கர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த அல்ட்ராவில் போய் வாங்கி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பில்லு கூட காட்டுறேன் பாருங்கள். 2261 ரூபா போட்டிருக்கு குக்வேர் செட்டு. அந்த தவா வந்து 835 ரூபா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டேக்ஸோடு சேர்த்து எனக்கு 3000 சொச்சம் வந்துச்சு. நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அல்ட்ராவில் இந்த குக்வேர் செட்டு வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.